ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் ரோமையர் 12ஆம் அதிகாரம் 12வது இறைவசனம். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் தேவன் 3 காரியங்களை பற்றி பேசுகிறார். முதலாவது, எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ள சொல்கிறார். நம் வாழ்க்கையில் எதிர்நோக்கி இருப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். என் தேவன் என்னை வழி நடத்துவார், வாழ வைப்பார், எனக்குரிய எல்லாவற்றையும் செய்வார் என்பதில் மகிழ்ச்சியாக எதிர்நோக்கி இருக்க வேண்டும். நாம் மரித்துவிட்டோம் என்றால் தீர்ப்பு நாளிலே உயிரோடு எழுப்பப்பட்டு அவரது வலது வாரிசத்தில் சேர்த்து கொள்வார். உயிரோடு இருந்தோம் என்றால் தேவ மகிமையால் நம்மை நிரப்பி அவரது இரகசிய வருகையிலே மறுரூபமாக்கப்படுவோம் என்று எதிர்நோக்கோடு வாழ வேண்டும். இரண்டாவதாக, துன்பத்தில் தளரா மனதுடன் இருக்கச் சொல்கிறார். யோபுவை போல் எல்லாவற்றையும் இழந்தாலும், சரீரமெல்லாம் புண்களால் அழுகி நாற்றம் எடுத்தாலும் பொறுமையாய் மனம் தளராமல் இருக்கிறார். அப்படி இருந்ததினால் இறுதியாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். தாவீது துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது என்கிறார். தானியேல் சிங்கக்குகையில் போடப்பட்டாலும் பயப்படாமல் தளரா மனதுடன் தேவனை மட்டும் நோக்கி பார்க்கிறார். சிங்கத்தின் வாய் கட்டப்படுகின்றன. சாத்ராக், மேசேக்கு, அபேத்நகோ என்பவர்கள் தீச்சூளையில் போட கட்டளையிடப்பட்டனர். ஆனாலும் தீச்சூளையில் போடப்பட்டாலும் தேவன் எங்களை பாதுகாத்து கொள்வார் என்று தளரா மனதுடன் சொல்கிறார்கள். மூன்றாவதாக, இறை வேண்டலில் நிலைத்திருக்கச் சொல்கிறார். தானியேலை பாருங்கள். அவன் தவறே செய்யாமல் குற்றம் சுமத்தப்படுகிறான். ஆனால் பலகணியில் இருந்து ஜெருசலேமை நோக்கி இறைவேண்டல் செய்கிறார். பிரியமானவர்களே, நாம் இறைவேண்டல் செய்யும்போது நம் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் மட்டும் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். இறைவேண்டலின் போது தேவனை ஸ்தோத்திரம் செய்து ஜெபம் செய்வோம். நம் ஜெபத்தில் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன, அதனை நன்றாக மனதில் நிறுத்த வேண்டும். அவர் அப்பா, நாம் அவரது பிள்ளை, அதனால் உரிமையோடு பேச வேண்டும். நம் சரீரத்தின் தந்தையிடம் உரிமையோடு கேட்கும்போது எப்படி நமக்கு செய்வாரோ அதைவிட மேலாக பல மடங்கு நன்மை செய்கிற தகப்பன். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறது, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, எதிர்நோக்கி இருந்து அப்பா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். விசுவாசத்தினால் ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். அப்படியே நாங்களும் விசுவாசத்தோடு உம்மை எதிர்நோக்கி இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமாண்டவரே, துன்பத்தில் தளரா மனதுடன் இருக்க உதவி செய்யுங்க அப்பா. துன்பம் வருவது எல்லாம் நன்மைக்கே சுவாமி. நீர் எங்களை பொன்னாக புடமிடுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறை வேண்டியலில் நிலைத்திருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறும் பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு வரம் செய்யும் சுவாமி. நீர் அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களையெல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இறை வேண்டலில் நிலைத்திருக்கும் பிள்ளைகளாய் வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.